தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையில் போதுமான நீர்வரத்து இல்லாத காரணத்தினால் வைகை அணையிலிருந்து செயல்படுத்தப்படும் அனைத்து கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும் குடிநீர் விநியோகம் அடியோடு நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் 20 அடியில் இருந்து 23 அடியாக அதிகரித்துள்ளதால் இன்னும் 2 தினங்களில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு சீராக குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என பேரூராட்சி தலைவர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் குற்றச்செயல்களை தடுக்கும் நோக்கில் அனைத்து கிராமங்களிலும் ஊர்காவலன் திட்டத்தினை செயல்படுத்தினார். அதன் ஒரு பகுதியாக குமரி மாவட்டத்தில் இதுவரை 2850 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் களியக்காவிலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 50 கலைப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் செயல்பாட்டை இன்று தொடங்கி வைத்ததாகவும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்தார். மாவட்ட காவல்துறை சார்பாக மாத்தாண்டம்புட் கோட்டம் களியக்காவிலை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் இன்று 50 சிசிடிவி கேமராக்கள் இன்ஸ்டால் செய்யப்பட்டு இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை கடந்த வருடம் மட்டும் தோராயமாக 2850 சிசிடிவி கேமராஸ் ஊர்காவல் கண்காணிப்பு திட்டம் மூலமாக போடப்பட்டுள்ளது. இன்று பார்த்தீங்கன்னா இந்த மாத்தாண்ட லிமிட்ல 50 சிசிடிவி கேமரா போடப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இது முக்கிய நோக்கம் ஒரு குற்றம் நடைபெற்று அதை கண்டறிவதை விட குற்றம் நடைபெறாமல் தடுப்பதற்காக இந்த சிசிடிவி கேமராஸ்கள் போடப்பட்டு வருகிறது. மேலும் இதை இன்டென்சிவா செயல்படுத்தி நம்ம மாவட்டத்தில் மட்டும் தோராயமாக அரௌண்ட் 50,000 சிசிடிவி கேமராஸ் இருக்கு. அதையெல்லாம் ப்ராப்பரா மானிட்டர் பண்ணி நம்ம ஒரு மாவட்டத்தை ஒரு குற்றம் இல்லாத ஒரு மாவட்டமாக நிச்சயம் மாற்ற முடியும். இது இன்னும் இன்டென்சிவா பண்ணி வருங்காலங்களிலும் சிசிடிவி கேமராஸ் அதிக அளவில் நிறுவப்பட தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த தேசிய கொடி பலத்த காற்றின் காரணமாக கிழிந்து சேதமானது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக தேசிய கொடி கீழே இறக்கப்பட்டது. மேலும் தேசிய கொடியை சரி செய்து மீண்டும் பறக்கவிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கத்தனம்பூண்டி நெடுஞ்சாலை சந்திப்பில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வாகனங்களின் வேகத்தை குறைத்து செல்லுமாறு அறிவித்துள்ளனர். அப்போது வேகமாக வந்த காரை மறைத்த போது ஓட்டுநர் வாகனத்தை விட்டு ஓடியுள்ளார். தொடர்ந்து சோதனை செய்த போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த காவலர்கள் அதனை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே நாகூர் மைதீன் என்பவர் இரவு கடையை அடைத்துவிட்டு சாலையில் நடந்து சென்றபோது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். அவரை மீட்டு திருநெல்வேலி தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து கயத்தாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் தேனூரில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கு 181 பயனாளிகளுக்கு அனுமதி ஆணைகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 76 பயனாளிகள் தவிர மற்றவர்களுக்கு முதல் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 2ஆம் கட்ட நிதி மற்றும் மீதமுள்ள 76 பயனாளிகளுக்கு திட்டத்திற்கான நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மத்தூர் ஊராட்சி பகுதியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றமைக்காக பொதுமக்களை நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா நன்றி தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர் இந்த மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த தோப்புடையூர் கிராமத்தில் தனியார் சோலார் பிளான்ட் அமைப்பதற்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்பிலான பேனர்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்து சேதமானது. தகவல் அறிந்து வந்த வேப்பூர் தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்து குறித்து வேப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சென்னையை சேர்ந்த அருள்மொழி என்பவர் 12 கிராம் தங்க செயினை தவறவிட்டதாக கூறி பன்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து பன்ருட்டி குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் தங்கவேல் தலைமையிலான காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் சிசிடிவி ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டு ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான தங்க செயின் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கி வந்த நிலையில் முறையாக அனுமதி பெற்று செயல்பட்டு வருகிறதா என்பது குறித்து கடந்த 10 நாட்களாக ஆய்வு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 8 கல்குவாரிகளை மூட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் உத்தரவு விட்டுள்ளனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.